என்ன? டாட், எல்லாரும் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? டிவி பாருங்க. சிறிது நேரத்திற்கு முன் நாசிக்கில் ஓபரா இண்டஸ்ட்ரிக்கு அருகில் ஒரு ஹெலிகாப்டர் பிளாஸ்ட் ஆகியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் அந்த நிகழ்வை படம் பிடித்து அனுப்பியுள்ளார். சம்பவத்தில் வெடித்து சிதறிய அந்த ஹெலிகாப்டர் ஓபரா இண்டஸ்ட்ரியின் ஹெலிகாப்டரா என்று தெரியவில்லை. இது பயங்கரமான ஆக்சிடென்ட்டா இருக்கே. இந்த டிராஜடியை நாம நமக்கு சாதகமாக்கிக்கலாம். இந்த மாதிரி நேரங்கள்ல பாரம் குறையணும்னா அடுத்தவங்க கிட்ட அதை சொல்லணும். ரிதிமாவுக்கு பதிலா அந்த பாரத்தை நீ சுமந்தன்னு வை. நீ நினைச்சதெல்லாம் நிறைவேறும். சாய தோள் கொடுத்தேன்னா நிச்சயமா அவன் மனசுல இடம் பிடிச்சிடலாம். எப்படி உங்களால இப்படி பேச முடியுதுப்பா? இந்த டிராஜடி ஒருவேளை நம்ம ஃபேமிலில நடந்து யாராவது இந்த மாதிரி பேசிட்டா நம்ம வருத்தப்படுவோம்ல. வாழ்க்கையில பெரிய தோல்வியை சந்திச்சதுனால தான் இப்படி சொல்றேன். நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்ட மாதிரி நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நம்ம வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சுன்னா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மனசுல தோணவே தோணாது. இப்ப என்ன செய்யலான் இருக்க? நான் கொஞ்சம் மோசம்தான். ஆனா இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு பயன்படுத்திக்கிற அளவுக்கு மோசமானவ இல்ல. அவசியம் போவேன். எனக்கான வழியை தேடுறதுக்கு இல்ல, ஆறுதல் வார்த்தை சொல்றதுக்கு. நான் கஷ்டத்துல இருந்தப்போ ஓம்கார் என்னை தேடி வந்தாரு. அந்த நன்றி கடன் இருக்கு எனக்கு. இந்த நிமிஷமே அந்த கிராஷ் சைட்டுக்கு ஒரு டீம் அனுப்பி வைங்க. damn it, I want details and I want them now. உங்க முகத்தையே பார்க்க பிடிக்கலன்னு ஏதோ விளையாட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப இந்த நியூஸ்